ஹாய். பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அல்லு அர்ஜுன் ஆகட்டும், பிரபாஸ் ஆகட்டும், நம்ம விஜய் சார் ஆகட்டும், விக்ரம் சார், சூர்யா சார், நிறைய பேர் தமிழில் நடித்தா தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழி நடிப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆர்டிஸ்டில் தமிழ் நடிகர்களில் பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்பத் ராம் தான். அவரால் சினிமாவுக்கு வந்து 25 வருடங்கள் ஆச்சு. வல்லரசு படத்தில் கேரியர் ஸ்டார்ட் பண்ணி அது பிறகு வல்லரசுலேருந்து விஜயகாந்த் சார், அப்புறம் விஜய் சார், அஜித் சார், விக்ரம் சார், சூர்யா சார், அப்புறம் கமல் சார், ரஜினி சார், அப்புறம் பிரபாஸ் சார், அப்புறம் மலையாளத்தில் மம்முட்டி சார், அப்புறம் மோகன்லால் சார் கூட ஜனகன், அப்புறம் மாளிகைப்புறம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மோகன் பாபு சார் கூட ஒரு தெலுங்கு படம், கன்னட படம், அப்படியே பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்னா நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். யாருன்னா நம்ம சம்பத் ராம் தான். அவர் பண்ணுற கேரக்டர் வேணா வில்லனாக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து ஒரு ஜென்யூனான, ஒரு நேர்மையான, ஒரு நல்ல ஒரு மனிதன். சோசியல் மீடியாவில் யார் சினிமா நண்பர்கள் பதிவு போட்டாலும் அதுக்கு கமெண்ட் போடுவார். தான் ஒரு நடிகை அப்படிங்கிற ஒரு ஈகோ இல்லாத எல்லாத்தையும் பழகிற ஒரு நடிகர். அவர் போன வருஷம் அவருக்கு உன்னி முகுந்தன் சாரோட மாளிகைப்புறம்னு ஒரு மலையாள படம், அந்த மலையாள படத்துக்கு பிறகு இன்னும் அவர் கேரளாலெல்லாம் நிறைய இதாகிட்டாரு. அது மாதிரி விஸ்வாசம் அஜித் சார் படம், நிறைய படங்கள். இப்போ அந்த ஒரு மோகன் பாபு சார் படமும் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாப்புல. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்திலையும் பண்ணுங்க. இன்னும் நிறைய படங்கள் நடித்து நிறைய அவார்டு வாங்குங்க. வாழ்த்துக்கள் சம்பத் சார்.